ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனல் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா டேஸ்டியான இறால் வறுவல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்துட்டு நிறைய விதமான இறால் ரெசிபி வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா டேஸ்டியான இந்த இறால் வறுவல் வந்துட்டு சாம்பார் சாதம், நீங்க வெரைட்டி ரைஸோட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்பதான் சமைக்க கத்துக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை ரொம்ப சூப்பரா செய்யலாம். இந்த இறால் வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் மண் வானல்ல தான் செய்ய போறேன். வானல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இறால் வந்து ஹீட் உடம்புக்கு, அதனால நல்லெண்ணெய் சேர்த்து செய்ய போறேன். இன்னும் நல்லா சூடாகட்டும். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரியட்டும். இது வந்து செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் அப்படிங்கறதுனால தான் உங்களுக்கு பொங்கி வருது. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா பாதி அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் இறால் வந்துட்டு 1 கிலோ வாங்கினா அதை கிளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தான் வந்துருச்சு. அதுக்கு நான் சொல்ற அளவு கரெக்டா இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இதோட 2 சின்ன தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்க போறேன். இப்போ பாருங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருக்கு. இதோட ஒவ்வொரு மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது பசங்க சாப்பிட போறாங்கனால கம்மியா சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, கடைசியா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்க போறேன். மண் சட்டி அப்படிங்கறனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ கரண்டி வச்சு கலரி விட்டுட்டே இருங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தாங்க 1 கிலோ இறால் வாங்கினேன். அதை தோலெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ அளவுக்கு தான் வந்துச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு இறால் வறுவல் வந்து ட்ரையா தான் பண்ண போறேன். இறால் சேர்த்து வதக்கும் போதே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்ப நான் மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நான் துளி கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. அந்த இறாலே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்க போறேன். இப்ப பாருங்க, நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லா உங்களுக்கு நல்லா வத்தி ட்ரை ஆகணும். ஏன்னா நான் வந்துட்டு இறால் வறுவல் தான் செய்ய போறேன். எனக்கு தொக்கு மாதிரி வேண்டாம், அதனால தண்ணி ஃபுல்லா வத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம நல்லா உங்களுக்கு வெந்து தண்ணியை வத்திடும். இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், தண்ணி துளி கூட இல்ல. நான் சேர்த்த எண்ணெய் தான் தனியா பிரிஞ்சு வருது. இறாவும் நல்லா வதங்கிடுச்சு. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 நிமிஷம் தான் உங்களுக்கு இறால் நல்லாவே வந்துடும். அதுக்கு மேல வேக வச்சீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நம்மளோட இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுல வந்துட்டு கடைசியா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான இறால் வறுவல் ரெடி ஆயிடும். நீங்க இது வெரைட்டி ரைஸோட, சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா ஈஸியா டேஸ்டியான இந்த இறால் வறுவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.